ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நம்ம போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்க கேட்டுக்கலாம். அற்புதமான அருமையான கதைகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா பிடிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை தாய் மனம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேட்க போறோம். எழுதியவர் ரா கலைச்செல்வி அவர்கள். ஸோ அந்த எழுத்தாளரை பத்தி ஒரு அறிமுகம் பார்த்துட்டு கதைக்குள்ள போலாம். சிவகங்கையை சேர்ந்த எழுத்தாளர் ரா கலைச்செல்வி சென்னையில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு உயர் அதிகாரி ஆவார். கணவர் மத்திய அரசில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை விஞ்ஞானி. எழுத்தின் மீதும் வாசிப்பின் மீதும் தீராத காதல் கொண்ட எழுத்தாளர் ரா கலைச்செல்வி அவர்கள் நீண்ட காலமாக எழுதி வருகிறார். அகில இந்திய வானொலியில் இவரது பல கதைகள் ஒளிபரப்பாகியுள்ளன. சொந்த குரலிலேயே தனது கதைகளை அவர் வாசித்துள்ளார். நிலாமுற்றம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளிலும் அவர் பங்கெடுத்துள்ளார். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அதிக அளவில் எழுதி வருகிறார். கதைகள் தவிர கவிதைகளையும் அதிகம் எழுதி வருபவர் அவர். யோகா உள்ளிட்ட பல்வேறு கலைகளையும் கற்று தெளிந்தவர். உளவியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர். இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கேட்கலாமா? தியேட்டரில் என் மகனின் படத்தை பார்த்து கொண்டிருந்த எனக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. என்ன புரியவில்லையா? என் மகன் சிவா புகழ்பெற்ற நடிகன். அவனின் படத்தை தியேட்டரில் பார்க்கத்தான் மகிழ்ச்சியோடு யார் கண்ணிலும் படாமல் படம் ஆரம்பித்தவுடன் இருட்டில் தியேட்டருக்குள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனுடைய அப்பாவுடன். படத்தில் என்னமாய் பாசத்தை காட்டுகிறான் அம்மாவிடம். பார்க்க பார்க்க என் மனசு வலித்தது. என் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர். பக்கத்தில் இருந்த என் கணவர் என்னை அதட்டினார். தெரியும் எனக்கு, நீ இப்படிதான் உணர்ச்சி வசப்படுவாயின்னு. யாராவது அடையாளம் தெரிஞ்சு கவனிக்க போறாங்க. என் மானத்தை வாங்காத. நான் அழுதது படத்தில் என் மகன் நன்றாக நடிக்கிறானே என்பதற்காக பெருமைப்பட்டு வந்த ஆனந்த கண்ணீர் அல்ல. படத்தில் நடிக்கும் அந்த அம்மாவிடம் அவன் காட்டும் பாசத்தில் ஒரு கடுகளவு கூட இப்போது அவன் என்னிடம் காட்டுவதில்லையே என்ற என் ஆதங்கம் அழுகையாய் மாறிவிட்டது. என்னுடன் அன்பாய் பேசி சிரித்து வருடங்கள் பல ஆகிவிட்டன. ஒரு போன் கூட இல்லை. நல்லா இருக்கியா? உடம்பு எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? ஒரு வார்த்தை இல்லவே இல்லை. என்னுடன் பேச அவனுக்கு நேரமே இல்லை. அவ்வளவு பிஸி அவன். ஒரே ஊரில்தான் இருக்கிறோம். சென்னையில் அவன் மனைவியுடன் தனியாய் வசிக்கிறான். 3 மாதங்களுக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு வந்து எங்களை பார்க்க அவனுக்கு நேரம் இல்லை. அவனுடன் அன்பாய் பேச, அவனை மடியில் சாய்த்து அவன் தலையை கோதிவிட, அவன் விரும்பிய சாப்பிடுகிற உணவை சமைத்து கொடுக்க, ஏன் அவன் மீது சாய்ந்து கொள்ள கூடத்தான் இந்த தாய் மனம் ஏங்குகிறது. என்ன இருந்து என்ன பயன்? பெரிய பங்களா, ஆடிக்கார், ஆனால் மனசுக்கு ஆறுதல் இல்லையே. பேர குழந்தைகளை கூட பார்த்து கொஞ்சுவது அரிதாகிவிட்டது. இதெல்லாம் கூட எனக்கு இப்போது எட்டா கனியாகிவிட்டது. வயதான காலத்தில் நாங்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறோம். தியேட்டரிலாவது அவனை பார்க்கலாம் என்றால் அப்படத்தின் கதை என்னை மேலும் சோகமாக்கி விட்டது. அவனோட நடிப்பை, அவன் முகத்தை பார்க்க ஆவலாய் வந்தேன். இங்கு வந்து அழுது கொண்டிருக்கிறேன். அவன் உலகம் ஒரு தனி உலகமாகிவிட்டது. படத்தில் அம்மாவாய் நடித்தவரிடம் அவ்வளவு பாசத்தை காட்டி பேசுகிறான். என் பையனா இது? அந்த அம்மாவின் மடியில் முகம் புதைக்கிறான். அன்போடு முத்தம் கொடுக்கிறான். சிறு வயதில் அம்மா அம்மா என என் சேலையை பிடித்துக் கொண்டு திரிந்த என் மகன் இன்று என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்ட ஒரு உணர்வு என்னுள். நான் போன் செய்தால் வைமா போன, வேலை இருக்கு என்று கூறும் அவனின் பேச்சு என் ஆழ் மனதினை என்னவோ செய்கிறது. இன்று அவனின் இத்தகைய நடிப்பினை பார்க்கும்போது என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. ஒரே மகன், என்னுடன் பேசுவதற்கு அவனுக்கு விஷயங்களே இப்போது இல்லையாம். என்ன பேசுவது என்கிறான் அவன். அப்படி ஆகிவிட்டது தாய் மகன் உறவு. படத்தில் நடிக்க தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என என் மடியில் படுத்து அழுத என் மகன் இப்போது உன்னுடன் பேச என்ன இருக்கிறது என்று கேட்கிறான். 6 மாதங்களுக்கு பிறகு போன வாரம் வீட்டுக்கு வருவதாய் மருமகள் போன் செய்திருந்தாள். பிறகு வேறு ஒரு வேலை வந்துவிட்டது என கூறி அவர்கள் வரவில்லை.
அந்த மன அழுத்தத்திற்கு பிறகே இன்று ரிலீஸ் ஆன எனது மகனின் படத்தினை முதல் நாளே வந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலும் ஆவலிலும் இங்கு வந்தேன். ஆனால் என்னால் படத்தை ரசித்து பார்க்க முடியவில்லை. மனது கிடந்து தவித்தது. சிவாவின் அம்மா நான் தான் என்று ரசிகர்களுக்கு தெரிந்தால் சூழ்ந்து கொள்வார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் அழுகையை அடக்கிக் கொண்டு படம் முடிவதற்கு முன்பே கிளம்பிவிட்டோம். வீட்டுக்கு வந்த எனக்கு இரவு சாப்பிட பிடிக்கவில்லை. இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. படத்தில் எனது மகன் சிவா அந்த நடிக்கும் அம்மாவுடன் பேசிய விஷயங்கள் திரும்ப திரும்ப என் மனக்கண் முன்னே வந்து கொண்டிருந்தது. சிவாவின் அப்பா நான் அழுவதை பார்த்து எனது உணர்வுகளை உணர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார். லலிதா, இத்தனை வருஷம் கழிச்சும் உன்னிடம் உன் மகன் அன்பு காட்டவில்லை, போன் செய்யவில்லை, உன்னை வந்து பார்க்கவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறியே. அவன் எவ்வளவு பிஸியான நடிகன் தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு ரசிகர்கள், எவ்வளவு நண்பர்கள். அவனோட வேலை அது. அதை அவன் செய்துதான் ஆக வேண்டும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவன் கால் ஊன்ற எவ்வளவு கஷ்டப்பட்டான் என உனக்கே தெரியுமே லலிதா. நீயே அவனோட படம் நல்லா ஓடணும் என்று கோவில் கோவிலாக போய் வேண்டிக்கிட்ட. அப்போ நீ போகாத கோயிலே இல்ல. அவன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்று திருப்பதிக்கு போய் மொட்டை கூட அடித்த நீ ஞாபகம் இருக்கா? அவனுக்கு மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். அப்படி கஷ்டப்பட்டு கிடைத்த பெயரை அவன் நிலைநாட்ட வேண்டாமா? உன் கூட பாசம் இல்லாமல் இல்லை, அம்மாதானே, அப்புறம் பேசிக்கொள்ளலாம் என்ற உரிமை, பிறகு சமாதானப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி என்று நினைத்து கொண்டிருப்பான். அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. பொண்டாட்டி கூட பேசுவானா? குழந்தைகளை கவனிப்பானா? நடிக்கிறதை பாப்பானா? அவன் ரசிகர்களோட கேள்விக்கு பதில் சொல்வானா? ரசிகர்களை மதிக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. பொண்டாட்டி கூட பேசுவானா? குழந்தைகளை கவனிப்பானா? நடிக்கிறதை பார்ப்பானா? அவன் ரசிகர்களோட கேள்விக்கு பதில் சொல்வானா? ரசிகர்களை மதிக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு லலிதா. அழுகிறதை விட்டுட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு. இந்த வயதில் நீ இப்படி நினைச்சேன்னா மருமகளோட நிலைமைய பாரு. மருமகள் கூடவும் பேசுறதுக்கு அவனுக்கு நேரமே இல்லை இப்போது. எல்லா குடும்ப வேலைகளையும் அவ தலைமையில போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பண்றா. அங்கே சினிமாவுல உன் பையன் காதல் காட்சியில நடிக்கும் போது அத பாக்குற மருமகளோட மனசு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்பாவுக்கு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லையே என என்னும் பிள்ளைங்களோட நிலைமைய நினைச்சு பாரு. நம்ம அப்பா நம்ம ஸ்கூலுக்கு வர்றதில்ல, மத்த அப்பாக்கள் மாதிரி இருக்கிறதில்ல அப்படின்னு அவங்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். நம்ம மருமகளுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இருக்கும். மருமக பிள்ளைங்க அவங்களோட வேதனைய பார்க்கும்போது உன்னுடைய வேதனை ரொம்ப சிறியது லலிதா. லலிதாவின் மனசு லேசானது, புத்தியில் கொஞ்சம் உரைத்தது. பொதுவாக அவனுடன் போன் பேச எனக்கு தயக்கம். அவனே அம்மாவிடம் பேசவில்லையே என்ற ஆதங்கம் என்னுள். என்ன செய்ய? இப்போது நான் அவனுக்கு காலையில் போன் செய்தேன். தூக்க கலக்கத்தோடு போனை எடுத்த சிவா, என்னம்மா, எப்படி இருக்க என்றான். மறுபடியும் என் கண்களில் நீர் முட்டியது. சமாளித்துக் கொண்டு, போன வாரம் நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நீ வரல. நாளைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வா சிவா, சரியா? நேத்து தியேட்டர்ல போய் உன்னோட அந்த வைராக்கியம் என்ற படத்தை நானும் உன் அப்பாவும் சென்று பார்த்தோம். அப்படியா? எப்படிமா என்னோட நடிப்பு? நடிப்பு நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா நடிச்சிருக்கப்பா. நான் அப்படியே அழுதுட்டேன். அதுல அந்த உன்னோட அம்மாவா நடிக்கிற அந்த பொண்ணு ரொம்ப பாக்கியசாலி. ஏமா அப்படி சொல்ற? ஆமா, அந்த அம்மா மேலதான் எவ்வளவு அன்பு காட்டுற. இந்த அம்மாவை பார்க்க கூட உனக்கு நேரம் இல்லைல்ல, அதனாலதான் சொன்னேன். ஏமா இப்படி இருக்க நீ? உனக்கு அறிவே இல்ல. அது நடிப்புமா. இல்லாட்டி எவனும் படத்தை பார்க்கவே மாட்டான். என்னோட பேரை தக்க வச்சுக்கணும்ல. அது என்னோட வேலைம்மா. அம்மா, என்னோட உண்மையான அன்பு உன் மேலதாம்மா. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வர்றோம். கோழி வறுவலும் மட்டன் குழம்பும் செஞ்சு வை. வந்து உன்னோட சமையல ஒரு புடி பிடிக்கணும். உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் அழும் சத்தம் அவனுக்கு கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக போனை உடனே கட் செய்துவிட்டு கண்ணீரை துடைத்தேன். நான் சகஜ நிலைக்கு வர அரை மணி நேரம் ஆனது. சிவாவின் அப்பா என்னை கிண்டல் அடித்தார். என்ன மகனோட பேசியாச்சா? மனசு சமாதானம் ஆயிடுச்சா? இதுதான் லலிதா நெஜம். அது சினிமா. உன்னோட மருமக பரவாயில்ல, சினிமாவை சினிமாவா பார்க்க கத்துக்கொண்டு விட்டா. உன்னாலதான் அது முடியல. தாய் மனம் தவித்தாலும் இப்போதைக்கு என் மனம் கொஞ்சம் அமைதியானது. ஆமாம், அது சினிமா,
இது நிஜம். தாய் மனம் சிறுகதை முற்றும். தாய் எப்படி மகன் மேல அன்பு வச்சிருக்காங்க. ஆனா மகனுடைய பிஸி ஷெட்யூல்ல அம்மாவோட பேசவோ அல்லது அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வரவோ முடியாதத தவறா எடுத்துக்கிறாங்க அம்மா. ஆனா அது ஒரு நடிப்பு. இதுதான் நிஜம். எப்பவுமே உன் மேல எனக்கு அன்பு இருக்குமா, பாசம் இருக்கு. சோ அடுத்த வாரம் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்னு பையன் சொல்றப்ப அதை படிக்கிறப்பே நமக்கு குரல் தழுதழுக்குது. அந்த அளவு ஒரு உணர்வு பூர்வமான கதை படிச்ச திருப்தி இருக்கு. சோ இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல. அதே நேரத்துல இந்த கதை எழுதின எழுத்தாளர் ஏதாவது ஆட்சேபம் இருந்து அதை நமக்கு தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நம்ம பதிவுல இருந்து நீக்கப்படும். அதையே நான் சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல எழுத்தாளர் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.